லஞ்ச ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் போராட்டத்தை தொடர்ந்து ஆதரிக்குமாறு நாட்டு மக்களை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அண்மைய காலத்திலோ அல்லது கடந்த காலத்திலோ நாட்டின் வருமானத்திலிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை சுரண்டிய தனிநபர்களின் செயல்களை அரசாங்கம் பொறுத்து கொள்ளாது என்பதுடன் இதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது என்றும் அன்வார் தீர்க்கமாக தெரிவித்தார். போலீசார் இன்னமும் விசாரணையை தொடர வேண்டி உள்ளதால் குளோபல் இக்வான் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக மேலும் பலர் கைது செய்யப்படக்கூடும் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் கோடி காட்டியுள்ளார். தங்களின் விசாரணைகளை நிறைவு செய்வதற்காக அவசியம் ஏற்பட்டால் போலீசார் மேலும் பலரை கைது செய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடக்க கட்டத்தில் இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சின் கீழ் உள்ள 4 சட்டங்களின் கீழ் பலர் விசாரிக்கப்பட்டனர். தற்போது அந்த எண்ணிக்கை 10ஆக அதிகரித்திருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் போலீசார் தம்மிடம் தெரிவித்த தகவல்களின்படி இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கும் GISPH உறுப்பினர்களின் எண்ணிக்கை 625ஆக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், வெளிநாட்டினர் மற்றும் அகதிகளுக்கு எதிரான இன வெறி மனப்பான்மைக்கு எதிராக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குரல் கொடுக்க வேண்டும் என்று அம்னோ தகவல் பிரிவு முன்னாள் தலைவர் ஷாரில் ஹம்டான் வலியுறுத்தியுள்ளார். அன்வார் தனது உயர்ந்த சொற்பொழிவு திறன் மற்றும் உலக நீதியின் புரிதலுடன் தார்மீக தலைமையை வெளிப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். அகதிகள் சமூகங்கள் மீதான பொதுமக்களின் எதிர்மறை எண்ணங்களை மாற்ற அரசியல்வாதிகளின் தார்மீக தலைமை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் விஸ்மார்ட் டிரான்சிட்டில் அண்மைய காலமாக சண்டையை ஏற்படுத்திய பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் தொடரும் விரோதமான கருத்துக்களை மட்டும் குறிப்பிடவில்லை என்றும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், குறிப்பாக மியான்மர் நாட்டினருக்கு எதிரான பாகுபாடுகளையும் தாம் குறிப்பிடுவதாகவும் ஷாரில் குறிப்பிட்டார். நிர்வாக விவகாரங்கள் மீது தீவிர கவனம் செலுத்தி வரும் மடானி அரசாங்கத்தின் கொள்கை நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவிகள் சென்றடைவதை உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். ஏழ்மை ஒழிப்பு திட்டங்களுக்கு உதவி புரிந்து அவற்றை அமல்படுத்துவதற்காக பல்வேறு ஏஜென்சிகள் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் இலக்கிடப்பட்டுள்ள பிரிவினருக்கு சென்றடைவதிலிருந்து உதவிகளை தடுக்கும் கசிவுகள் இன்னமும் நிகழ்ந்து கொண்டுதான் இருப்பதாக அன்வார் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்லாங்கூர் தமான் ஸ்ரீமூடா பகுதியில் நேற்று சனிக்கிழமை மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய நாட்டவர்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கையில் மொத்தம் 1091 பேர் சுற்றி வளைக்கப்பட்டனர். பின்னர் அவர்களில் 602 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். தமான் ஸ்ரீமூடா செக்ஷன் 25 உள்ள கடை வீடுகள் மற்றும் வர்த்தக பகுதிகளில் நண்பகல் 12 மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கை பிற்பகல் 2:30 மணிக்கு நிறைவுற்றது. அப்பகுதியில் 602 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெகிரி செம்பிலான் கோலப்பிலாவில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று பிற்பகல் ஊனமுற்ற நபர் ஒருவர் தனது தந்தையை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தாமும் இறந்து கிடந்தார். 32 வயதான அந்த ஊனமுற்ற நபர் மனம் பிறழ்ந்து கத்தியதால் அவரது 65 வயது ஓய்வு பெற்ற ஆசிரியர் தந்தை அவரை ஆறுதல் படுத்த முயன்றுள்ளார். ஆனால் ஆக்ரோஷமாக பதிலளித்த மகன் அவரது தந்தையின் முதுகில் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே தந்தை மரணமுற்றார். இந்நிலையில் மாற்றுத்திறனாளி அட்டை வைத்திருந்த மகன் வீட்டில் இருந்து காரில் தப்பி ஓடி பின்னர் ஜலான் பக்கான் செனலாங்கில் சாலையில் வாயில் நுரை தள்ளியபடி இறந்து கிடந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.